हरिः ओम जय भुवनेश्वरी ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இதில் விசாகம் 1ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் அமைகிறது இந்த ராசியில். இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. கடந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு ரொம்ப பெருசாக லாபம் இல்லை. நீங்கள் உழைத்த உழைப்புக்கு என்ன வரணுமோ அதுதான். நீங்கள் 10,000 உழைச்சிங்கன்னா 10-12,000 வரும். 20,000 உழைச்சிங்கன்னா 20-22,000 வரும். 50,000 உழைச்சிங்கன்னா 50-52,000 வரும். உங்களால் சேமிப்பை அதிகப்படுத்தாமல் இருந்தீங்க, உங்களுக்கு சேமிப்பே இல்லை. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குது. அதனால் சில சமயம் கடன் வாங்குறதுக்கு சேமிப்பு எடுக்க மாட்டீங்க, ஆனால் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக முன் யோசனையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இந்த வருஷம் இல்லை. கடன் பிரச்சனைகளும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. சில சமயம் நீங்கள் கடன் வாங்கணும். எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய தொழிலுக்கு உண்டான உபகரணங்களை வாங்குவது, உங்கள் தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை செய்வது, உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் செய்வதற்காக அதுக்கான செலவுகள் ஏற்படுறது, இப்படி நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் 5ஆம் இடத்துக்கு சனி போயிருக்காரு, எனக்கு ஏதாவது குழந்தைகளால் பாதிப்பு வருமானு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். என்ன மாதிரி பாதிப்புன்னா, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது ஆரோக்கியத்தினால உங்களுக்கு பாதிப்பு படுக்கிற அளவுக்குலாம் எந்த ஹாஸ்பிட்டல் செலவும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய பலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதாவது நீங்கள் 100 மார்க்குக்கு படித்தா தான் ஒரு 50-60 மார்க் வாங்குவீங்க. நீங்கள் படிக்கிறதே 50-60ன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. ஏன்னா இப்போ படிக்கக்கூடிய நேரம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதாவது ஆவரேஜ் மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம டிஸ்டிங்ஷன் எடுக்கணுன்ட்டு எய்ம் பண்ணோம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால், நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 120 மார்க் எடுக்கணும்னு எய்ம் பண்ணால் மட்டும்தான் ஒரு 70-80 மார்க் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது. கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய மாதமாக ஆண்டாக இந்த மாதங்கள் இருக்க போகிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைத்தாலும் அதற்கேற்றாற் போல் வருமானம் இருக்கிறதுல பெருசாக லாபம் இருக்காது. ஏதோ பெருசாக வர வேண்டிய இடத்துல சின்னதாக அதாவது எங்கள் இதில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்தில் பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறோன்னு சொல்லுவோம். அந்த வயசானவங்கள்லாம் சொல்லுவாங்க, பொண்ணு வைக்க வேண்டிய பொண்ணுன்னா தங்கம் வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறான்ட்டு. இது எதுக்கிட்ட தங்கத்தையும் பூவையும் ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? தங்க வச்சா அட்லீஸ்ட் அடமானம் வைக்கலாம், பூவை வச்சா அடுத்த நாளே காஞ்சி போயிருமே அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு ஏதோ வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். இந்த ராசியில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான தொழில் ரீதியான வருமானம், உத்தியோக ரீதியான வருமானம், ஆரோக்கிய முன்னேற்றம். உங்களுக்கு எப்போவோ இன்வெஸ்ட் பண்ண பணம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை போட்டிருப்பீங்க, ஒரு 30,000 அப்போ கடனை வாங்கி அதுக்கு ஒரு பர்சனல் லோன் வாங்கி அதை போட்டிருப்பீங்க. இப்போ அதுக்கு ஒரு 1000 மடங்கு விருத்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்ட பணத்தை அப்படியே அள்ளக்கூடிய யோகம் இருக்குது. அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தாங்க இப்போது. அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். இதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருஷம் இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும்.
உங்களுக்குள்ள அந்யோன்ய அதிகரிப்பு ஏற்படுறது. அம்மாக்கும் பையனுக்கும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் மனஸ்தாபம் இருந்துன்னா இப்போ ஒத்துமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா என்னால் நிலத்தை விற்க முடியல, வீட்டை விற்க முடியல, சனி பாடாப்படுத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னவாளுக்கெல்லாம் இந்த வருஷம் நிலம் சார்ந்த விற்பனை முதலீடுகள் போன்ற விஷயங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஏற்கனவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க பேசினா தேள் கொடுக்கு கொட்டுற மாதிரி இருக்கும்பாங்க. இப்போ கேட்கவே வேணாம். 2ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சவுக்கில் வந்து இரும்பு கம்பியை கட்டி வச்சு அடித்தா அப்படி இருக்கும். அதுவும் ஆசிடில் முக்கி எடுத்து. இதெல்லாம் நடக்கிற காரியமாக தாங்க முடியுமா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. அடுத்தவங்க சும்மா இருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோன்னு தெரியாமல் நீங்கள் கஷ்டம் கொடுத்துட்ருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. அடுத்தது 3ஆவதாக பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரம் தான் கொஞ்சம் சங்கடத்தை அனுபவிக்கும். உண்மையை சொல்லணும்ல, முதல் 4 மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆவணி மாதம் ஆரம்பிச்சதுன்னா பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அடுத்த 4 மாதங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 4 மாதங்கள் உங்களுக்கு பயம் இருக்கும். நான் பணத்தை போட்டிருக்கேனே, எனக்கு பணம் வருமானம் வருமா, என் தொழில் முன்னேற்றம் அடையுமா, வியாபாரம் வளர்ச்சி அடையுமாங்கிற ஒரு பயம் இருக்கும். கடைசி 4 மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். இந்த மாதங்களில் நீங்கள் அதிகமாக பணம் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வருமானம் வரும். அதில் உங்களுடைய தொழிலில் போட்ட பணத்தினால வருமானம் வராது, மற்ற வகையில் வருமானம் வரும். அங்கே சம்பாதிக்கிறத இங்கே போடுவீங்க, அங்கே சம்பாதிச்சு இங்கே கொண்டு வந்து போடுறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவிமாரோ வாழ்க்கை துணையோ இல்லை உங்கள் மாமனார் மாமியாரோ இல்லை பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ ஏன் உங்கள் குழந்தைகளை கூட திட்டும், ஏன்பா இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்கே சம்பாதிச்சு அங்கே போடுற. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல வாயம் சம்பாதிக்கிறான் நாரவாயம் நஷ்டப்படுத்துகிறான் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. இந்த ஆண்டு விஸ்வாவசு வருஷத்துக்கான தமிழ் வருஷத்துக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவதை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் கடன் வாங்குவீங்களான்னு கேட்டால் கடன் வாங்க மாட்டீங்க. உங்களுடைய சேமிப்புலேருந்து பணத்தை எடுத்துகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையில்லாத உபதேசத்தை கொடுத்து சங்கடத்தை படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்த 4-5 வருடங்களுக்கு உண்டான முதலீடு இப்போ பண்ண போகிறீங்க. அதனால் நிதானத்துடன் தேவை அறிந்து முதலீடு செய்வது மட்டுமே உங்களுக்கு அதீதமான சங்கடத்தை ஏற்படுத்தாது. இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக
உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.